மாயா 360 நேயர்களுக்கு அன்பு வணக்கம். நவம்பர் மாதத்தினுடைய ராசி பலனை நாம் இப்பொழுது பார்க்க போகிறோம். அன்பு கும்பராசி நேயர்களே வணக்கம். ராசி அதிபதியான சனீஸ்வர பகவான் 2ஆம் இடத்தில் வக்ரம் பெற்றிருந்தாலும் ராசி மண்டலத்தில் ராகு பகவானும் 7ஆம் இடத்தில் கேது பகவானும் இருக்கிறார்கள். அதே நேரம் குரு பகவான் அதிசாரம் பெற்று 6ஆம் இடத்தில் வீற்றிருக்கிறார். அவர் இந்த மாதத்தில் வக்ரமடையப் போகிறார். அஷ்டமஸ்தானத்தில் சுக்கிர பகவான் வீற்றிருக்கிறார். 9ஆம் இடமான பாக்கியஸ்தானத்தில் சூரிய பகவானும் 10ஆம் இடத்தில் அதாவது கர்மஸ்தானத்தில் செவ்வாய் பகவானும் புத பகவானும் வீற்றிருக்கிறார்கள். சூரிய பகவான் நவம்பர் மாதம் 17ஆம் தேதி கார்த்திகை மாதம் அன்று கர்மஸ்தானத்திற்குள் வலம் வரப்போகிறார். கிரகங்கள் இவ்வாறு இருக்க உங்களுக்கு நடக்கக்கூடிய நன்மை தீமைகளை கோச்சார பலன்கள் மூலமாக தெரிந்து கொள்ளும் முன்பு உங்களுடைய சுய ஜாதகத்தை தெரிந்து வைத்துக் கொள்ளுங்கள். சுய ஜாதகம் என்பது மிக மிக அவசியம். சுய ஜாதகத்தில் நடக்கக்கூடிய தசா புத்திகள், அங்கே கிரகங்கள் இருக்கக்கூடிய வீடு, அதே நேரத்தில் எந்தெந்த கிரகம் எந்தெந்த நட்சத்திரத்தில் இருக்கோ அதற்கான விஷயங்கள் எல்லாமே இப்போது இந்த கோச்சாரத்தில் நடக்கும். பேஸ் கோச்சாரம் வேலையை செய்ய போகிறது. அதாவது நீங்கள் கார் வாங்கணுங்கிறது விதி. ஆனால் அந்த காரை வாங்க வைப்பதற்கு ஒரு நேர காலம்னு இருக்குது இல்லையா, அதுதான் கோச்சாரம். அப்போது உங்களுக்கு ஒரு பெரிய நஷ்டம் வரணும். நீங்கள் ஒரு பெரிய ஒரு 5 லட்ச ரூபா 10 லட்ச ரூபா இல்லை 5 கோடி ரூபா 10 கோடி ரூபா இழக்கணும்னு இருக்குது. அது என்ன உங்களுடைய எல்லா தசாபுத்தியிலையுமே இழந்துகிட்டு இருப்பீங்க. இப்போ 6 வருஷம் தசாபுத்தி நடக்குதுன்னா 6 வருஷமும் அவங்களுக்கு அந்த இழப்பு வராது. அப்போது குறிப்பிட்ட ஒரு புத்தியில் அப்படின்னு சொல்லுவோம். அந்த குறிப்பிட்ட ஒரு புத்தியிலையும் கோச்சாரத்திற்கு தகுந்தாற்போல், அதாவது இப்போது கிரகங்கள் இருப்பதற்கு தகுந்தாற்போல் தான் நஷ்டங்கள் வரும். இப்போ இந்த லாப நஷ்டங்கள்லாம் இங்கே தான் இருக்குது, மேட்ரே இங்கே தான் இருக்குது. அப்போது இந்த கோச்சாரத்தை அதற்காக தான் நம்ம பார்க்கணும். வெளியிலிருந்து வரக்கூடிய பணம் தடைப்பட்டாலும் வரும். நவம்பர் மாதத்தில் பணம் வந்துடும். ஆனால் உங்களுக்கு எப்படின்னா எல்லாத்தையுமே ஷார்ட்கட்டாக செய்யணும்னு நினைக்கிறீங்க. எதை பற்றியும் கவலையே படுறதில்ல. அதை கொஞ்சம் மாற்றிக்கோங்க. அது வேண்டாம், அதை கொஞ்சம் மாற்றிக்கோங்க. இப்போது இது ஸ்திர ராசி அப்படின்னு நம்ம சொல்லும் பொழுது 9ஆம் இடத்திற்கு அதிபதி பாதகாதிபதியாக வந்தாலும் அவர் 8ஆம் இடத்துல போய் மறைஞ்சிடுறார். கவலையை விடுங்க. அதே நேரத்தில் உங்களுக்கு எதிர்க்க இருக்கிறவங்க கணவன் மனைவி நண்பர்கள் அல்லது உங்களுடைய வட்டம், இதில் என்ன ஒரு பெரிய சிக்கல்னா, நீங்கள் எப்படியாவது ஜெயிக்கணும்னு நினைக்கக்கூடிய ஆள், உங்கள் எதிராளி எதுவுமே பேச மாட்டாங்க, கம்முன்னு இருப்பாங்க. அவங்கக்கிட்டேருந்து நீங்கள் என்ன செய்ய போகிறீங்கிறது தான் முக்கியம். அப்போது கணவன் மனைவி அப்படின்னு வச்சுட்டோன்னா, உதாரணத்துக்கு கணவனோ மனைவியோ உங்களை எதிராளியாக இருந்தால் அவங்க என்ன செய்ய போகிறாங்க, எப்படி செய்ய போகிறாங்க, என்ன கேட்குறாங்கன்னு உங்களால் புரிஞ்சிக்கவே முடியாது. ஒன்லி அவங்க பாடி லாங்குவேஜில் தான் தெரியும். அவங்களுடைய இஷ்டம் வெறுப்பு இது எல்லாமே அவங்களுடைய பாடி லாங்குவேஜ், கண், இதை வச்சு தான் நீங்கள் கண்டுபிடிச்சிக்கணும். ஏன்னா நம்மளுக்கு இந்த 2ஆம் இடம்ங்கிற குடும்பஸ்தானத்தில் சனீஸ்வர பகவான் வக்கரமாக இருக்கிறதுனால இந்த ஏட்டிக்கு போட்டியான விஷயங்கள் குடும்பத்தில் நடந்துகிட்ருக்கும். தொழில் ரீதியான முன்னேற்றங்கள் இருக்குன்னாலும் கொஞ்சம் விட்டு கொடுத்து போகணும். வீண் சண்டைகள் வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. அதே நேரத்தில் மறைந்து இருக்கக்கூடிய விஷயங்களை கண்டுபிடிக்கக்கூடிய நபர்கள் வெற்றி பெறுவார்கள். இந்த மாதம் உங்களுக்கு ஒரு சவால் விடும் மாதமாக அமையும். கவனம் இருந்தால் வெற்றி உங்களுக்கே. நன்றி, வணக்கம்.